பீட் பாக்ஸிங். யா Only in the whole season, that's I mean, whatever, in the 6 7 weeks, that's all has been going on. ஒருத்தன் பண்ணிட்டு இருந்தா 2 பேர் பண்ணிட்டு இருந்தானா ஒருத்தன் போய் இப்ப இன்னொன்னு வந்துட்டு கத்தின்னு இருக்கு அதுவும் அதே பீட்டை போட்டுட்டு மை காட் அந்த இல்ல ஆனஸ்ட்லி அந்த பீப்புள் பிஹைண்ட் த சீன்ஸ் தே மஸ்ட் பி ஃபீலிங் எவ்வளோ டிஸ்கஸ்டடா இருப்பாங்க இல்ல அவங்க டு என்னங்க வாட்ச் பீட் பாக்ஸ் தீஸ் பண்றது? கேரக்டர்ஸ். அஞ்சலி அவங்க என்ன பீட் பாக்ஸ் பண்றது? நாம பிக் பாஸ் லவ்வர்ஸ். சீசன் 1ல இருந்து நாம பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா? பிக் பாஸ் அப்படி இம்மா அது இவ்ளோ டேலண்டடா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியலம்மா. மை காட்! என்னாச்சு? கண்டிப்பா ஃப்ளெக்ஸ் வச்சே ஆகணும். டெஃபினெட்லி வைக்கிறோம் இமாதுக்கு. நம்ம. எனக்கா? ஐயோ ரம்யாக்கு. வச்சிடலாம். இன்னைக்கு ரொம்ப சபரி ஏதோ சீன் போட்டுட்டு இருக்கான். அவனுக்கு சாப்பாடு கிடைக்கலன்னு. ஐம் ஜஸ்ட் வாட்சிங் லைவ் கொஞ்ச நேரம். என்னது? ரொம்ப விடுங்க. நான் சுட தண்ணி தான் கேட்டேன். அனைவருக்கும் சோறு போடுற ஆளுக்கு சாப்பாடு இல்லையா? ஆமா, நான் சுட தண்ணி தான் கேட்டேன். எனக்கு பசி எடுக்கும்போது இல்ல. அவங்க தான் போய் பக்கோடா எடுக்க சொன்னாங்கல்ல. அது எப்படி எடுக்கறது? சீன் போடுறான்யா அது சபரி ஃபெலோ. சோ ஏங்க கொஞ்ச நேரம் அனோயிங் முன்னாடி ஹி இஸ். இமாது ப்ரோ டைட்டில் வின்னர் ரம்யா விஜேஎஸ் வந்து ஆ, குரூப்பிசம் கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க இந்த வாரம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கேட்பாரா மாட்டாரா? யார் அவரா? அவர் வார தான் கேக்குறாரு, வார தான் பேசுறாரு. இல்ல ரம்யா கேட்கற குரூப்பிசம் வேற. அவங்க வந்து சபரிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இதை சரியா. சபரி உட்கார்ந்துருக்காரு. சபரிட்ட சொல்றாங்க விஜேஎஸ் வந்து இந்த குரூப்பிசம் வந்து கேள்வி ஓகே கேட்கணும் ஓகே. அப்படின்றாரு. இந்த பக்கம் இருக்கிற ஆ, ஆ. குரூப்பிசம் இப்போ ஆமா சொல்ல போனா இப்ப இந்த குரூப்பிசம் விட இந்த குரூப்பிசம் கொஞ்சம் அதிகமாயிட்டு இருக்குல்ல. ம். ரெண்டு பக்கமும் இப்ப ரெண்டு பேரும் அடிக்கணும். இவங்க சொன்னாலும் கேட்க மாட்றாங்க. இவங்க 3 வாரமா வந்து கெஞ்சி கனி குரூப்பா ஆடாதீங்க கனி, அண்ணன் தம்பி வேணாம் கனி, விட்டுருங்க கனின்றாங்க. இல்ல நீ என்ன சொல்றது, நான் அப்படிதான் ஆடுவேன்றாங்க கனிக்கா. எங்க போனாலும் குரூப்பிசமா இருக்கு அஞ்சலி. ம். ஷோல பார்த்தாலும் குரூப்பிசமா இருக்கு, ட்விட்டர் வந்தாலும் ஆடியோல ஸ்பேஸ் ஓபன் பண்ணிட்டு அங்கேயும் குரூப்பிசமா இருக்கு. எப்ப பாரு அதான் bro. அதையும் கேக்குறீங்க. நம்ம இல்லாத போதே நம்மளெல்லாம் வச்சு வேற அடிக்கிறாங்க, தாக்குறாங்க. அப்படியா? அப்ப நல்லது தானே. ஆமா. பாப்புலர் ஆயிட்டோம்னு நினைச்சுக்க வேண்டியதுதான். ஐயா செலிபிரிட்டி ஆயிட்டா அதெல்லாம் அவ்வளவுதான். நானு செலிபிரிட்டி bro தான். அடிக்காத அடியால bro. அதெல்லாம் வாங்காத வாங்காத அடியா. அடியா. நீங்கெல்லாம் ஹீரோஸ். அஞ்சலியா எத்தனை வாட்டி அடிச்சிருப்பாங்க தெரியுமா? லாஸ்ட் இயர்ல எங்க எங்க பிரீஃப் கேஸ் சூட் கேஸ் எங்க பிளாட் எனக்கு பக்கத்துலயே வாங்குறீங்களான்னு கேட்டேன் இமாத. கப்பல் என்ன இல்ல ஆனா ஒண்ணு கப்பல். ஆனா சந்திரில மக்களே உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியாது, அஞ்சலி பெட்டி வாங்கிட்டு துபாய் வந்துட்டு போனாங்க ட்ரிப்புக்கு, தெரியுமா உங்களுக்கு எல்லாம் போன சீசன்ல? ஆமா அவ்வளவு ஆமா பெரிய கப்பல். ஆமா, 4 நாளுக்கு வந்துட்டு போனேன். அவ்வளவுதான் கொடுத்தாங்க பேமெண்ட். 4 நாள் தான் செலவு. அவ்வளவுதான் தம்மு தூண்டு கொடுத்தாங்க. ஃபிளைட் விங்ல உட்காந்துட்டு வந்தேன். அப்படியே ஒட்டகம் போல இல்ல ஒட்டகம் போல பள்ளி மாதிரி அப்படியே சைடுல உட்காந்துட்டு வந்தேன். கைஸ் யூ நோ வாட், இந்த 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 சந்திரில நம்ம கேப்டன் ஒண்ணுமே வம்பு இல்லாம இழுத்துன்னு போயிட்டாரே 3 நாள். எஃப்ஜேல ம் அதாங்க எங்க டியூட் நேஷன். எங்க பெஸ்ட் கேப்டன் சொல்லிடுவாங்கன்னு பயமாகுது எனக்கு வேற. இல்ல அதான் டியூட் நேஷன்ங்க. என்னங்க சொல்ல ஆமா மாட்டாங்க? வந்துட்டீங்களாமா நீங்க? டூட் நெசன் வந்துட்டீங்களா? டியூட் வாங்க. நேஷன் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் சண்டை, அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் அப்படியே நியூட்ரல் ஆயிட்டு இருக்காரு. அடுத்த ஹாஃப்ல லவ் கண்டென்ட் கொடுப்பாரு. டெஃபினட்டா ஒரு டாப் 5ல போயிருவாரு. இல்ல அஞ்சலி எப்பயுமே வாட ஒரு செயின் போட்டு வருவாரு. இந்த வாரம் நல்லா பண்ணிட்டாரு, ஆரம் போட்டு வருவாரு, நெக்லஸ், பெரிய நெக்லஸ் போட்டு வருவாரு. அவருக்கு கைஸ் கிரவுனே கொடுக்கணுங்க. வீக்கெண்ட்ல அவர் பண்ணதுக்கு எப்படி மேனேஜ் பண்ணியிருக்காரு பாருங்க. வீட்டை எப்படி கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு பாருங்க. சபரி should actually learn from எஃப்ஜே. அந்த எனர்ஜி எப்படி இது பண்றாரு எல்லாமே தெரிஞ்சுக்கணும். சீரியஸ்லி ஆனா நேர ஒண்ணு கொடுமன்பாங்கல்ல, ஆமா அது இதுதான் அது. அதேதான். ஆனா நாளைக்கு ஏதாவது கொஞ்சம் பார்வதி, உங்களுக்குலாம் வயிற்றுச்சல். ஐ ஹோப் பார்வதி அண்ட் சாண்ட்ரா ட்ரிகர் him up a little bit நாளைக்கு. பார்வதியோட நல்ல புள்ள வேஷம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நாளைக்கு ட்ரிகர் பண்ணா நல்லா இருக்கும். Sayon is crying. பேசுங்க Sayon. நான் ஆக்சுவலா வியானா Actually, ரொம்ப எதிர்பார்த்தேன். நீங்க எல்லாம் வியானா ட்ராக் ரொம்ப மாறி போகுது போல இருக்கு. இன்னைக்கு ஏதோ காதல் கிரிக்கெட் பாட்டு வரும்போதெல்லாம் வெறும் டேய் அந்த பேட் எடுத்தவன ஜூம் விடானா அங்க வைக்க மாட்டேங்கிறான். ஜூம் ஃபுல்லா ஜூம் இந்த பக்கம் தான் இருக்கு, வியானாக்கு தான் வச்சிருக்கான்.
ப்ரோ அவரு அது கியூட்டா தான் ப்ரோ இருந்தது பாக்குறதுக்கு, நல்லா தானே இருந்தது, என்ஜாய் ஆ. பண்ணுங்க. வெளியில அவன் லவ்வர் ஒருத்தரகறான்னு சொல்லி ராணா ஒருத்தனை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கான் தெரியுமா? அத பத்தி எங்களுக்கு கவலை இல்ல ப்ரோ, உள்ள பாக்க நல்லா இருக்குல்ல. ஓ டூட்னஸ்னா சரி சரி சரி. ஆ. வெளியில ஆதிரை கூட தான் பாத்துக்கிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் பார்த்தா கவலைப்பட முடியுமா? எப்படி ஆ. சாங் போட்டு பிக் பாஸ் அதை வந்து என்கரேஜ் பண்றாரு பாத்தீங்கல்ல. ம். இல்ல அபி, இன்னொரு ஒரு விஷயம் சொல்லட்டுமா, இந்த ரசிகன் தான் இது எல்லாத்துக்கும் காரணம். இந்த எஃப்ஜேவோட கேப்டன்சி நல்லா போறதுக்கு எஃப்ஜே இஸ் கோயிங் டு பி த பெஸ்ட் கேப்டன் ஆஃப் திஸ் பிக் பாஸ் 9 அப்படின்னு போட்டது இந்த ரசிகன் தான். போயிட்டான் கீழே எந்த போயிட்டான். நேரம் போட்டாரோ இல்ல, அதான் எந்த நேரம் போட்டாரோ தெரியல, ரசிகனா? அது உண்மையாயிடுச்சு. Yeah, he was manifesting it, Abhi, all the while. அதான் சொல்றேன் பாருங்க அஞ்சலி, எப்படி நடந்துட்டு இருக்கு பாருங்க. ஜஸ்ட் Yeah. இன்னும் 2 days தான் கிராஸ் பண்ணிட்டாருன்னா எஃப்ஜே பெஸ்ட் கேப்டன் தான். ரம்யா பத்தி பேசலாமா அபி? எஃப்ஜே போர் அடிக்குது. உங்க ஆர்மி இமாத் ப்ரோ, இன்னொன்னே வரீங்க, நாங்க எங்க ஆர்மி கொஞ்சம் பேசணும்ல. இமாத் ப்ரோ, ஆ ஒரு சந்திரமுகில அந்த ஸ்னேக் வந்து ஸ்னேக் மாதிரி ஒரு கப் ஒன்று செஞ்சு வைங்க எங்க தலைவிக்கு. யாருக்கு? யாரு? ரம்யாக்கு தானே? ரம்யாக்கு. ஆமா ஆமா, சந்திரமுகில அதே ஸ்னேக் வேணும். சந்திரமுகி 3, Masterpiece சந்திரமுகி அந்த 3ன்னு இமேஜ் ஒரு அனுப்பிச்சு படம் எடுக்கிறோம் விடுங்க. ப்ரோ. சந்திரமுகி 3ன்னு ஒரு படம் எடுக்கிறோம். அதுல அந்த பாம்பு போகும் கிராபிக்ஸ்ல. இந்த முதல்வன்ல மணிவண்ணனோட மூஞ்சி வரும் தெரியுமா? அந்த மாதிரி அங்க ரம்யாவோட மூஞ்சி வைக்க போறோம் நாங்க. அல்டிமேட்டா இருக்கும். சரி, டியூடெல்லாம் அடிச்சு முடிச்சிட்டீங்கல்ல, இனிமேல் யாரும் டியூடு தப்பா பேச மாட்டீங்கல்ல? நான் தான் டக்குன்னு வெளில போயிட்டு வந்தேன். சார் வெல்கம் சார். ஹாய். ஹலோ இமாத், ஹலோ எவ்ரிவன். சார் என்ன சார் இன்னைக்கு கண்ணீர் விட்டீங்களா இல்லையா? என்னத்துக்கு? எப்பேற்பட்ட எப்படி இருந்தது பிக் பாஸ்? எப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தோம். அதாவது இந்த கவர்மெண்ட் சொல்லுவல்ல, நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன், இந்த 45வது நாள்ல எல்லாம் அடிச்சு புடிச்சு சண்டை போட்டு டேய் நீயா நானா நீயா அப்படி இருப்போம். இப்போ என்ன பேசுறதுன்னே தெரியாம ஹெல்த்தி கிராசர் பெருங்காயத்தை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கிறோம். ரொம்ப வியூவர்ஸும் ரொம்ப கம்மியாயிடுச்சு எக்ஸாக்ட்லி. பிக் பாஸுக்கும் ரிவ்யூஸ்க்கும். ஹாய். கண்டென்ட் இல்ல, உள்ள கண்டென்ட் இருந்தா தானே வெளில வருவாங்க எல்லாரும். உள்ளே எதுவுமே பண்ண மாட்டாங்க. நானும் பார்த்துட்டே இருக்கேன், என்னதாண்டா பண்ணுவீங்க என்னதாண்டா பண்ணுவீங்கன்ட்டு. எப்ப ஆனா பாரு அந்த ஆர்பி டாய்லெட்டை கட்டி எழுதிட்டு இருக்காங்க. இல்ல ரசிகா, ஆக்சுவலா கண்டென்ட் கொடுக்கறவங்க கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிட்டாங்க. விஜே பார்வதி போன ஸ்பீடுக்கு வந்து சீரியஸ்லி ஸ்லோ டவுன். அண்ட் ஒரு சில பேரோட கேமும் அப்பா இருக்கு. ஆக்சுவலா ஆர்வரா சின்க்ளர்ட்ட வந்து நான் வேற லெவல் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாக்குறேன். ஏன்னா இன்னைக்கு டான்ஸ் ஆடினதெல்லாம் உண்மையிலே ஆர்வரா தானா? ஏன்னா பெத்தவன் கையில வெத்தலை பாக்கு போட்ட மாதிரி இருக்கும். அது வந்து ஆக்சுவலா ஐ மீன் டு சே தட் ரொம்ப வீக்கா, ஐ மீன் ரொம்ப ஒரு எனர்ஜியே இல்லாம இருப்பாங்க. வேர் டஸ் தட் எனர்ஜி கேம் ஃப்ரம்? அவ்வளோ ஒரு எனர்ஜி இருக்கு, அவ்வளோ ஒரு வைப் இருக்குன்றப்போ நீ முன்னாடி இருந்தே இருக்கலாமே. துஷாரோட போய் ஜோன் அவுட் ஆயிட்டு. டோப்பமைன் ப்ரோ, ஓ மை காட். டோப்பமைன். ஓகே, அது 2K கிட்ஸோட பாஸ். ஓகே, பட் கேம் வந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு மாத் ப்ரோ. வெளியில வீட்டுக்குள்ள ஒண்ணும் இல்ல. ஐ டூ அக்ரி, உள்ள கண்டென்ட் இல்ல மாமு தான். ஆனா வெளியில போயிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த டோப்பம் என்ன ஃபர்ஸ்ட் எனக்கு சொல்லுங்க. ஆக்சுவலா எனக்கே டோப்பமைன் என்ன தெரியாது. சொல்லி சொல்றது? தெரியாது, எனக்கே தெரியாது. நேத்து ஒருத்தன் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க நல்லா. அஞ்சலி எங்க? அஞ்சலி சொல்லுங்க நீங்களே. இமாத், நீங்க நல்லா புரோட்டீன் சாப்பிடுவீங்களா? பருப்பு, மட்டன், சிக்கன்லாம் சாப்பிடுவீங்களா? முட்டை எல்லாம்? அப்பனா you're a dopamine person. Usually நல்ல புரோட்டீன் சாப்பிடுறவங்க, when they have good amino acids, they'll have dopamine. That means your mood is always a happy person. நான் பட் ஒரு சிலவங்க அப்படி சாப்பிடாம இருக்கவங்க வேற விதத்துல பண்ணணும். You have to exercise, you have to do good things to feel happy. Anything that makes you feel happy, அதுதான் dopamine. Anjali, actually I am 75 kgs of weight, but I am taking around 80 grams of protein per day. Is that okay for me? I don't know. Yeah, you have to talk to a nutritionist. Oh, எனக்கு அது okay. அவ்வளவு நீ தெரியாது. டோப்பமைன் But தான்ப்பா, நீ usually டோப்பமைன் தான். ஏன்னா உன்னோட யூடியூபோட டைட்டில் எல்லாம் பார்க்கும்போது நீ டோப்பமைன் தான் தெரியுது. yeah, it's a happy hormone. It makes you feel good. So, but இன்னொன்னும் இருக்கு. When you do certain acts, when somebody is admiring you, when somebody is doing that, அதுவும் ஒரு rush தான். அதுவும் ஒரு dopamine தான். அதனால தான் அவங்க சொல்றாங்க, when people look at me, when I'm the center of attraction, என்னை தேடி தேடி கண்டுபிடிக்கும் போது அது எனக்கு dopamine சொல்றாங்க அவங்க.
Okay. But the Hi. first is very good proteins is dopamine. If you have healthy amino acids, that's dopamine. So சூப்பர் சூப்பர். usually பட் ஆனா people, அந்த டோப்போமின்ங்கிறது வந்து இத்தனை நாள் என் காதுல எப்படி விழுந்துச்சுன்னா, நான் அதனாலதான் இப்ப நான் கேட்டேன். ஒருத்த கூட என்ன சொன்னான், ப்ரோ நீங்க டோப்போமினா? டேய் நான் டோப்பெல்லாம் அடிக்க மாட்டேன் விட்டுறா அப்படின்னு. நீங்க ஆக்சுவலி டெய்லி அடிச்சிட்டு தான் இருக்கீங்க. முட்டை, சிக்கன், மட்டன்லாம் சாப்பிட்டீங்கன்னா you are a அப்படி dope சொல்லுங்க. நல்ல only. வேலை அப்பா, நல்ல வேலை சொல்லிட்டு அதுக்கப்புறம் முட்டை சிக்கன் சொன்னீங்க. நல்லா இருங்க. தேங்க்யூ. Okay. Hi, Imad bro and ஆனா Seyon. ஆனா இதை மட்டும் ஹாய் கட் ஹாய். பண்ணுவாங்க. நீங்க டோப்பமைன் அடிச்சிட்டு இருக்கீங்க அப்படி அதை மட்டும் கட் பண்ணி போட்டுருவாங்க. என்னது? ஒடுங்க போட்டா போட்டுங்க. அதாங்க மார்க்கெட்டிங். நீங்க வேற Okay. அது நமக்காக ஒரு 4 ப்ரோமோங்க. பேர் அந்த சம்பளம் ப்ரோமோ வாங்காம வேலை பார்த்து செய்றாங்க. நமக்காக ஒரு 4 பேர் சம்பளம் வாங்காம வேலை செய்றாங்கன்னா சந்தோஷப்படணும். இமாத் ப்ரோ நான் சொல்றேங்க. அது வந்து ப்ரோமோ கண்டென்ட். அதை எடுத்து போட்டீங்கன்னா அட்ராக்ட் பண்ணி உள்ள வருவாங்க. அதுக்கப்புறம் உள்ள வேற ஏதாச்சும் போட்டு காட்டுவோம். ஆ உள்ள வந்து பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. உள்ள அந்த மாதிரி தான் இருக்கும். See, Aurora வந்து நிறைய கெமிஸ்ட்ரி லெசன்ஸ் எடுத்திருக்காங்க ஃபைனலி. இப்போ பீப்புளுக்கு டோப்பமின், கார்டிசால் எல்லாம் பேசுறாங்க வெளிய. See, she's taught everybody a good lesson. She's a talented person. எவ்வளோ 5 வீக்ஸ் ஸ்லீப் பண்ணிட்டு இருந்தாங்களே தான் ஒரு கவலை. கம்ருதன் இப்போ வந்து நல்லா அவங்கள எனர்ஜி குத்து, டோப்பமின் குத்து, நல்லா she's bringing out the best qualities of her. You know something, I don't believe in voting actually, but I voted for Aurora Sinclair. This week வந்து 3 votes I casted. Actually எல்லாமே Aurora Sinclairக்காக தான். Because வெளியில அந்த ஷெல்ல இருந்து வெளியில வந்து ஒரு கேம் ப்ளே பண்ணுதில்ல அந்த பொண்ணு. That deserves an appreciation. விமர்சனங்கள் இருக்கு. We have criticism against her. But at the same time, I voted for her actually. ஏங்க நீங்க ஓட்டெல்லாம் வேஸ்ட் பண்ணிருக்கீங்க. என்ன மாதிரி வந்து ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு சூப்பரா ஓட் பண்ணணும். நான் டே 1 பிரஜனுக்கு ஓட் பண்ணேன். டே 2 ஐ ஓட்டட் ஃபார் ரம்யா. இன்னைக்கு நான் வந்து சவரிக்கு ஓட் பண்ணியிருக்கேன். நாளைக்கு யாருன்னு நாளைக்கு இவங்க பண்ண பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்து தான் இருக்கு. Daily performance. Daily செய்யான் record. நானும் இன்னைக்கு Daily வந்து performance. அரோரா போட்டு போடலான்னு இருக்கேன். ஏன்னா அரோரா வந்து இன்னைக்கு கொஞ்சம் நைஸா ஒரு சண்டைலாம் கிரியேட் பண்ணி விட்டாங்க. அந்த காரமா இருக்கு, அந்த கெமிக்கு அந்த பிரச்சனைலாம் கூட அரோரா தான் ரீசன். ஸோ அது இல்லாம நல்லா தான் இருக்கு. அவங்களுக்கும் அமிர்தினோட ஷிப்பிங்கும், அதனால ஷிப்பிங்குள்ள போலான்னு இருக்கேன் நான். ஸோ நல்லா இருக்கு. முழுகிரும் அபி, முழுகிரும். Okay, Tata சார் Sel. Hello. சார் எப்படி சார் போயிட்டு இருக்கு? நீங்க சொல்லுங்க சார். தாத்தாவா? ஷிப்பிங் லவ் வருதாங்க யூடியூப்ல. என்னத்த சொல்ல ஒன்றும் இல்லை. ம். தாத்தா இந்த காதல் கண்டென்ட்லாம் யூடியூப்ல எப்படி தாத்தா ரிசீவ் பண்றாங்க? இங்க டிஎல்ல போட்டு அடி பொளக்குறாங்க. யூடியூப்ல எப்படி போகுது? அடிதான். அடிதான். இந்த இன்ஸ்டா மட்டும் தான் அந்த கப்பல் விட்டுட்டு திரியுறாங்கன்னா. ஆக்சுவலா ரசிகன் உண்மையே சொல்லணும்னா வியனா வந்து லாஸ்ட் ஹர் ட்ராக் கம்ப்ளீட்லி. இன்னைக்கு நான் ஒரு கிளிப் பார்த்தேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா இஸ் டோட்டலி எஃப்ஜேவை வந்து தான் அவங்க கேமை விட்டுட்டாங்க. அவங்க டோட்டலா அவங்க வந்து எஃப்ஜே பக்கம் அவங்களோட கேம் திரும்பிருச்சு. நான் யோசிச்ச ஒரே விஷயம் என்ன தெரியுமா, அந்த வீக் 1லயா 2லயா எனக்கு சரியா ஞாபகத்துல இல்ல, இந்த எஃப்ஜே வந்து ஸ்ட்ரிப் கிளப் டான்சர்னு சொன்னப்போ வந்து அவங்களுக்காக வந்து ஸ்டாண்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க சொல்லியிருப்பாங்க எனக்கு வந்து இந்த வாய்ப்பு எழுதல கிடைக்கல, எனக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடிதான் எனக்கு இன்ஸ்டாகிராம் ஆக்சஸே என்னால பண்ண முடிஞ்சது, சோ நான் வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பிளாட்ஃபார்முக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்களே சொன்னாங்க. ஆனா அவங்களே போய் இப்படி ஒரு பாலும் கிணத்துல விழுவாங்கன்னு சத்தியமா நினைக்கல. பிகாஸ் வாட் எஃப்ஜே மற்றும் ஆதிரை பழகுனதுனால ஆதிரைக்கு என்ன நடந்துச்சுன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். பட் அதையும் மீறி ஒரு விஷயத்த செய்யறாங்க அப்படின்றப்போ இது புரியவே இல்லை எனக்கு. ஆக்சுவலி இதை வந்து கண்டென்ட்டுக்காக பண்றாங்களா, அது இயல்பா நடக்குதா? அது இயல்பா பேட் நடக்கும். பாய் அட்ராக்ஷன்ஸ் ஏன் ப்ரோ உங்களுக்கு தெரியாது? ஐயோ நானும் கெட்டவன் தானே, எனக்கு மட்டும் அட்ராக்ஷனே இல்லையே, நான் என்ன பண்றது? நானும் ரொம்ப கெட்டவன். இவங்களே சொல்லிருக்காங்க எனக்கு மட்டும் நடக்க மாட்டேங்குது, அவனுக்கு மட்டும் நடக்குதுன்னா புரியவே இல்லை. என்ன லாஜிக்? நீங்க பொறாமையில பேசுறீங்க. செய்யான் ப்ரோ, நீங்க ஏன் வந்து இது ஒரு கண்டென்ட்டாவே பாக்குறீங்க? எஃப்ஜேக்கும் வியனாக்கும் நார்மலா கூட உங்களுக்கு ஒரு நல்ல ட்ரூ லவ் ப்ரோ. ட்ரூ லவ் ட்ரூ லவ் ஏங்க நீங்க அதான் சொல்லாத. உண்மை அதெல்லாம் சொல்லு, உயிரை கொடுக்குறேன் அப்படின்னு ஷாஜகான் படம் டயலாக் மாதிரி நான் போடுறேன் பாரு கண்டென்ட், நாளைக்கு போடுறேன் பாரு கண்டென்ட். காலைல எந்திரிச்சதும் கண்டென்ட்டே அதான். அது மாதிரி உண்மை காதல்னா ஐ அப்ரிஷியேட் தட்.
பட் ஆனா இதே நபர் தான் இந்த வியனாவை பத்தி ரொம்ப கேவலமா பேசி வியனா வந்து அவனை கண்டிச்சு இருக்கிற எல்லாரையும் சபையை அதுதான் கூட்டி ப்ரோ, நிக்க வச்சு மோதல்ல தான் ப்ரோ ஆரம்பிக்கும். காதல் அங்க மோதல் பாத்தீங்களா ரைட்டிங்ல வருதுன்றதுக்காக எவனோ ஒருத்தர் சொல்லிட்டு போனதை இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க பாருங்க. மோதல் காதல் நல்லா இருக்கியா? குட் காம்பினேஷன். இந்த ஆக்சுவலா காம்பினேஷன் இன்னைக்கு பத்தி அவரு அந்த ரோமியோ ஜூலியட் டைலாக் எல்லாம் கேட்டீங்களா? நீங்க ரோமியோ அப்படின்னா நீங்க என்னோட ஜூலியட்டா இருக்கீங்களா அப்படின்லாம் கேட்டாரு ஆமா பாத்தீங்களா? ஆமா கேட்டேன். இல்ல வியனா அதையும் கேட்டேன். இந்த வியனா ஆர்மின்னு பாவம் எடிட் போட்டவங்களுடைய நிலைமை நினைச்சாதான் பாவமா இனி இருக்கு. நாங்க ஷிப்பிங் எடிட் ஸ்டார்ட் பண்ண போறோம். ராஜு நான் ஹையர் பண்ணி இவங்களுக்கு ஒரு ஷிப்பிங் எடிட், அப்புறம் கம்ரு அரோராக்கு ஒரு ஷிப்பிங் எடிட். ஆகா ஐயோ புரிச்சு இந்த நான் ரிலேஷன்ஷிப் எல்லாம் நினைக்கிறேன் கம்ருதீன் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஒரு டாஸ்க் வச்சாங்க தெரியுமா, அந்த 2 படம் டைலாக் வந்து வச்சாங்கல்ல, கம்ருதீன் அதுல இன்ஸ்பயர் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன் அந்த சீன் பார்த்து. 2 அந்த டைலாக் ஒரு நாள் பார்வதி அரோராக்கு சொல்ல போறாரு இந்த சீசன் முடியறதுக்குள்ள. பாவிகளா பாவிகளா. விஜய் கொஸ்டின் கேட்க முடியாது சார், உங்க படம் தான் சார் எனக்கு இன்ஸ்பிரேஷனே, அதை வேற இங்க வந்தோடனே அது போட்டாங்கன்னு சொல்லிட்டு போயிருவான், அவன் சிரிச்சுட்டு போயிருவான். இமாத் ப்ரோ பிக் பாஸ் ஆனா கமருதீன் ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருந்தாரு பாத்தீங்களா? அதெல்லாம் இமாத் ப்ரோ கமருதீன் பிஹேவ் யுவர் செல்ஃப், கெட் அவுட். இருக்கீங்களா? ஒரு நிமிஷம் இருங்கப்பா. அந்த இருக்கேன் bro. சார் வெங்கட் சார் ரொம்ப நேரமா பேச ட்ரை பண்ணிட்டு இருக்காரு, அவரை நீங்க கண்டுக்கவே இல்ல. இல்ல சார் இல்ல வெரி பேசுங்க சார் வெரி வெங்கட் அதெல்லாம் சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாம் தெரிஞ்சவங்க தானே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருக்கேன் வெங்கட். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை சொல்லுங்க இல்லை. வெங்கட். இல்ல ஆக்சுவலா நான் உங்ககிட்ட பேசி இடையில ட்ரை பண்ண முடியல. நீங்க யூனிவர்சல் ஸ்கிரீன் வச்சிருக்கீங்க இல்லையா? ஆமா. அது இப்போ ரன்னிங்ல இருக்கு தானே? இல்ல அது உடம்பு உட்கார வச்சிருக்கோம் இந்த சீசன்ல. அப்படியா? சரி சரி. இல்ல ஒரு வேற பர்பஸ்க்காக நான் டெக்ஸ்ட் பண்றேன் வாட்ஸ்அப்ல, அதுக்காக. சரி ஓகே ஓகே இன்டர்வியூ பண்ணுங்க பர்பஸ்க்காக அதுக்காக. ஷோர் ஓகே ஓகே டெஃபினெட்லி. ஓகே ப்ரோ. அதுதான் நீங்க நீங்க பேசுங்க, நான் கேட்கறேன். நான் தாத்தாவுக்கு தான் வந்தேன். தாத்தா இருந்தாரு, சரி என்ன பேசுறாரு என்ன கிளம்பிட்டாரு போலயே. தாத்தாவை பேச விட மாட்டேங்கிறாங்களே இங்க. தாத்தா பேசவே விட மாட்டேங்கிறாங்க. அதான் பார்த்தேன் நாடிய. நானும் அரை மணி நேரமா கை தூக்கிட்டு இருக்கேன், யாருமே கண்டுக்கல. அது ஹோஸ்டாவது கண்டுப்பாருன்னு பார்த்தேன், கோ ஹோஸ்ட் 2 பேர் என்ன ஹோஸ்ட் யாருமே கண்டென்ட்டே இல்லங்க, ஏதோ நாங்க உள்ள அடிச்சுக்கிட்டு இருக்கோம். இல்ல சார் கொஞ்சம் டோபமின் அதிகமா சுரந்துருச்சு, தப்பா நினைச்சுக்காதீங்க வெங்கட் சார். நானும் கொஞ்சம் வெங்கட் சாரா சார் எனக்கு பிடிக்காதீங்க சார், தயவு செஞ்சு சொல்லாதீங்க. நீங்க எதுவுமே காட்டல. ஆக்சுவலா ஹேண்ட் ரைஸ் எதுவுமே எனக்கு காட்ட மாட்டேங்குது. அதனாலதான் நானும் ரொம்ப நேரம் உட்காந்து இது பண்ணிட்டு இருக்கேன். அதான் ப்ரோ சேயான் சொன்ன மாதிரி டோபமைன் ஓவர் ஆயிடுச்சு டியூட்னேஷன். விக்னேஷ் நீங்க உங்களுக்கு டோப்பு தேவைப்படுது. உடனே சட்டு புட்டு நினைச்சு போய் 2 முட்டை உடைச்சு வாயில ஊத்திட்டாங்க போங்க. அப்பதான் கண்ணு கரெக்டா தெரியும். ஆல்ரெடி சாப்பிட்டாச்சு ப்ரோ. ஷோல ஃபன் இல்லையோ இங்க ஃபன்னுக்குதியாயோ. இங்க பாருங்க இப்ப ஹரி ப்ரோ வராரு பாருங்க. டார்லிங் ஹரி ப்ரோ வாங்க ஹரி ப்ரோ, உங்களுக்கு ஏதாவது ஹரிஹரன், மிஸ்டர் ஹரிஹரன். வெல்கம் ஹரிஹரன். ஹரிஹரன் அவர் காமிக்கவே இல்ல. நல்லவங்க. ஐயோ வரல மேல. அவன் பாவம் மாட்டிட்டு முழிக்கிறான். ஒரு பிலிப்பினோ ஃபேமிலி நடுவுல மாட்டிட்டு முழிக்கிறாங்க துபாயில. ரசிகா இருக்கியா? எங்க தலைவிக்கு நாளைக்கு ஒரு போஸ்டர் ரெடி பண்ண ரம்யா ஜோக்கு. வாட் ஃபார் ரம்யான்னு போட்டுருவா. என்ன போட டைட்டில் ரம்யா டேரக்டா கொடுத்துட போறியா? டைட்டில் ரம்யா தான். சரி சாமின் குவாட்டா இருக்காரு. ஒருவேளை டோபமைன். சாம் தூங்கி இருப்பாங்க. 12 மணிக்கு மேல ஆயிருச்சுன்னா சாம் தூங்கிடுவாரு. நீங்க யாருமே கெமிக்கு ஆதரவா வாய்ஸ் அவுட் பண்ணீங்களா இல்லையா? இந்த மாதிரி பிக் பாஸ் பேசிருக்கிறது இப்பதான் நான் பாக்குறேன். நானும் நிறைய சீசன் பாத்திருக்கேன். கண்டென்ட்டே இல்லாம உட்காந்து சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சு சம்பந்தம் போனதாங்க பேசுறோம். வீக்கெண்ட்ல சொன்ன வார்த்தையை தான் நாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கோம். இல்ல ஒரு ஃபயரா இருக்கும். இமாத் வந்தாருன்னா அவர்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு ஒரு கூட்டம் வரும், சண்டை போறதுக்கு ஒரு கூட்டம் வரும். இங்க என்னன்னா இந்த சீசன்ல வந்து இது ஒரு சீசனு. அதுதான் பார்த்தேன். இன்னைக்குதான் நான் ஃபேஸ்க்குள்ளே இன்னைக்குதான் வரேன்.
ஆனா இவ்வளவு சைலண்டா இருக்கு. யாருமே வந்து நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்லி யாருக்கும் தெரியறதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்ல. என்ன பண்ணிட போறாங்க? மிஞ்சி போனா என்ன பண்ணுவாங்க? ஊட்டி விட சொல்லுவாங்க. இல்லாட்டி பாட்டு பாடுவாங்க. அவ்வளவுதான். ஆளுக்கு வேற ஒரு ஒண்ணுமே பக்கம் பண்ண போறது பாட்டு கிடையாது. பாட்டு போட்டு நடத்திட்டு இருக்கானுங்க அவனுலயே. இல்ல ஆக்சுவலா திவாகர் வெளில இவங்கெல்லாம் வந்ததுக்கு ஒண்ணும் பண்ண அப்புறம் முடியல. ஷோ வந்து ரொம்ப டல் அடிக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. பர்சனலா எனக்கே சொல்றேன். ஆமா ஆமா உங்களுக்கு ஆமா ஆமா ஒத்துக்கலாம். இருக்கும்போது ரீல்ஸாவது பண்ணிருப்பாருன்றீங்களா? ஒரு 4 ரீலாவது பண்ணிருப்பாரு நேரத்துக்கு. பண்ணிக்கிட்டு இருப்பான், ஏதாவது ஒண்ணு கத்திக்கிட்டு இந்த இருப்பான், அவனை ரசிகா ஒம்புழுத்துக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு டாஸ்க்ல இருந்தா டான்ஸ் எப்படி ஆடி இருப்பாரு? சூப்பரா இருக்கும். அவர் போட்டு இருந்தா மாஸ்டர் ஸ்டெப் போட்டிருப்பாரு. ஏன் ஹரி ப்ரோ ஸ்பீக்கர் வர மாட்டாரு? பர்ற ஹரி ப்ரோ வாங்க ப்ரோ. ஓட்டான் பாத்தீங்களா? உங்களுக்கு டோபமைன் என்ன? வாட் இஸ் யுவர் டோபமைன்? ஓடிட்டான். இல்ல ஆண்ட்ராய்டு வச்சிருந்தா அப்டேட் பண்ணிட்டு வரணும், இல்லன்னா ஸ்பீக்கர் ரெக்வெஸ்ட் கொடுக்க முடியல. ஆனா என்ன பக் இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பக் இருக்கு. நேத்து தான் புது போன் வாங்கினா அவன் S20. ரம்யா ஒரு நல்ல பிளேயர் தான், இருக்கலாம் அவங்க உள்ள. இந்த வாரம் கனியை தூக்குவாங்க ப்ரோ பாருங்க. எனக்கு அதான் சொல்லிக்கிட்டே இருக்கு. நான் அதை மாத்தி விடுறேன். காலையில வந்து சொன்னேன் கனி எலிமினேட்னு போடுறேன். அது ஈவினிங்குள்ள மாத்திடுவாங்க. அப்படிலாம் கிடையாது. அவங்களுக்கு they knows very well. ரசிகன் half டேல எவ்ரி half டே ஒவ்வொரு எலிமினேஷன் போடுவான். ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு அவங்களுக்கு கொஞ்சம் தெரியும். வெயிட் பண்ணுங்க. ரசிகன் நீங்க இந்த வாரம் ஆரோரா எலிமினேட்டர், ரசிகன் ஆரோரா எலிமினேட்டர் போடுங்க. அவங்க மாத்திட்டு கனி அமிச்சிருவாங்க அப்படின்றீங்களா? பிரச்சனை என்னன்னா ஒரே நல்ல அவன் 3 எவிக்ஷன் பண்றாளாச்சே ரசிகனு. கனியை தவிர்த்து மிச்சம் எல்லாரும் எடிட் பண்ணிடுவாங்க. அப்ப கனியை கண்டிப்பா தூக்கிடுவாங்கல்ல. நீங்க என்ன பண்ணுங்க, நீங்களும் செய்யன் ப்ரோ பிரிச்சுக்கோங்க. யூடியூப்ல அவரு போடட்டும், ட்விட்டர்ல நீங்க போடுங்க. அவங்க வந்து வேற வழி இல்லாம ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கனி எடிட் பண்ணிடுவாங்க. செய்யும் தான் நேத்தே கானா வினோத் எவிக்ட் பண்ணிட்டானே. கதற வெளியே அனுப்பப்பட்ட கானா வினோத் அப்படின்னு. இன்னைக்கு வந்து சாண்ட்ரா பிரஜின் வெளியே வெளில போயிட்டாங்களா? இமால் ப்ரோ உங்களுக்கு ஒருத்தர் அப்டேட் போட்டிருக்காரு கீழே கமெண்ட்ஸ்ல. அவர் வந்து வியனாவோட லவ்வர் இல்லையா, லவ்வரா நடிச்சாராம். ஓ அப்படியா? ஓகே தெரியல. அந்த ஒரு கிளிப்பு இப்படிதாங்க அந்த டோப்புன்னு பேசுனதை எப்படி வந்து வெட்டி போடுவாங்களோ அந்த மாதிரி வெறும் அது மட்டும்தான் வந்துச்சு. அது இவன் வந்து கருப்பு சட்டை போட்டவன் தான் லவ்வர் அப்படின்னாங்க. அதோட நின்று போச்சு அந்த வீடியோ. ஆனா எஃப்ஜே வியானா நல்லா தான் இருக்கு. என்ன கொஞ்சம் நல்ல ஆக்ஷன் பிளாக் வேணா ஆதிரை உள்ள விடலாம். ஆக்ஷன் பிளாக் தான் நான் முதல்ல சொல்லிட்டு இருக்கேன். அந்த லாஸ்ட் டைம் யாரோ ஒருத்தவங்க வந்தாங்களே நடுவுல, யாரவங்க கெஸ்டா வந்தாங்களா? அந்த மாதிரியா? சேம் கான்செப்ட் தான். அப்போ கன்ஃபார்ம் எஃப்ஜேவை 3rd பிளேஸ்ல கொண்டு வச்சிடலாம் நம்ம. எஃப்ஜே 3rd, அப்போ 1 2 4 5 இது இருக்குதா காம்படிஷன். உங்களுக்கு எஃப்ஜே வரணும் மேல தானே டூட் நேஷனுக்கு. பெஸ்ட் கேப்டன் ஆஃப் தி சீசன் ப்ரோ. என்ன நீங்க இப்படி பேசிட்டு அவர் நல்லா தான் பண்றாரு. 3 நாள்ல இன்னும் சண்டே வரல சரியா? கேப்டன் மேல ஒருத்தங்களும் இன்னும் குறை சொல்லல. இதுக்கு மேல என்ன கேப்டன்சி வேணும்? அது இல்லாம அவர் ஒரு ஆர்க் ஒன்னு வந்துட்டே இருக்காரு பாருங்க. கொஞ்சமா அப்படியே திருந்தி ஒரு நல்லவரா அப்படி வந்துட்டு இருக்காருல. அவருக்கு நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும்ல. எல்லாம் நல்லா இருக்கு. வீடு ஃபுல்லா துப்புறாரு. அதை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணி சொல்லுங்க. அதுக்கு என்னங்க பண்றது? அவர் துப்புறது இல்லாம இன்னும் எப்படி துப்பணும்னு சொல்லி வேற தர்றாரு எல்லாத்துக்கும். துப்புக்கு அது ஒரு டேலண்ட் அவங்க கத்துக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால அவர் சொல்லி கொடுக்குறாரு. பாவங்க. இல்ல அந்த காலத்துல திருவள்ளுவர் திருக்குறளே சொல்லியிருக்காரு, துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாவை தூவும் மலைன்னு சொல்லியிருக்காரு. இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க என்ன அவ்வளவு அசால்ட்டா நினைச்சிட்டு இருக்கீங்க? அவங்க தயவு செஞ்சு அந்த 2 பேர்த்த கிச்சன் டீம்ல மட்டும் போட்டுறாதீங்க. நான் சாப்பிட மாட்டேன் அப்புறம். ஏன் ப்ரோ கிச்சன்ல என்ன பிக் பாஸ்ல 24 hours லைவ்ல கிச்சன்ல என்ன பண்றாங்கன்னு பாத்துட்டே சாப்பிட்டு இருக்கீங்களா ப்ரோ? இல்லையா அது அவனுங்க அங்க சமைக்கும் போது பீட் பாக்ஸ் பண்ணி ஏதாவது அனுப்பிச்சுன்னு வச்சுக்குவேன். நான் சாப்பிடும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்குங்கிறேன். கரெக்ட். பீட் பாக்ஸ் தான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களாமே. ஆனா இமாத் ப்ரோ அவர் வந்து மீதி இருக்கிற சில கண்டஸ்டன்ஸோட அவர் கொஞ்சம் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணி வந்துட்டு இருக்காரு. ஏய் அப்பா ஒத்துக்கோ மக்களே. இங்க எத்தனை பேர் இருக்கீங்க? 301 பேரும் ப்ளீஸ் ஒத்துக்கோங்க. எஃப்ஜே நல்லா பண்றாரு. இந்த வாரம் விஜேஎஸ் வந்து சொல்லுவாரு பாருங்க. அபி நானே ஒத்துக்கிறேன். எஃப்ஜே நல்லா பண்றாரு. லவ் கண்டென்ட் நல்லா பண்றாரு. ஓகே குட் நைட். கேப்டன்சி சூப்பரா பண்றாரு. என்ன குட் நைட் கிளம்புறீங்க? இல்ல ரசிகன் மிஸ் பண்ணி பேசுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. கொஞ்ச நாள் போட்டோம்.
இல்ல ரசிகன், நீங்க சொல்றீங்க ஆதிரே உள்ள வந்த ஆக்ஷன் பிளாக் இருக்குன்னு. எனக்கு தோணுது 2-2 போகும் போல இருக்கான்னு தோணுது. அது ஏற்கனவே கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்காரு. இது என்ன மறுபடியும் எஃப்ஜேக்கு? இல்ல எஃப்ஜே கமருதீன வந்தா 2 இவன் போகாதுங்க. ஓவர்டேக் வல்லவன் பண்ணிருவாங்க. போகும். உங்களுக்கு புரியுதா? இல்ல ஆதிரே உள்ள இல்ல வந்தா வல்லவன் போகும். ரீமா சென்னு, ரசிகன் சிம்பு, நயன்தாரா. ஆக்சுவலா மணியா உண்மையை தானே சொல்ல கமுரு போனா ஃபர்ஸ்ட் வந்த 2 வாரத்துல ரொம்ப அக்ரெசிவ் வந்த கமருதீன் இன்னைக்கு நல்லா என்டர்டெயின் பண்ணிருக்கணும். ம். ப்ரோ வேற லெவல் என்டர்டைன்மெண்ட் ப்ரோ. ஆக்சுவலா சரியான வந்து அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன், சைக்கிள் எடுத்து சரியான சுத்தி அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன். சுப்பிரமணியபுரம் அந்த இது பண்ணதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் டான்ஸ் பண்றதா இருக்கட்டும், ரொம்ப ஆக்டிவா டாஸ்க் எல்லாம் இன்வால்வ் ஆகி பண்றான். அதை யாருமே நோட் பண்ணல. கமருதீன் பத்தி பேசவே மாட்டேங்கிறீங்க இந்த ஸ்பேஸ்ல. ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? ஹலோ நான் ரசிகன் பேசிட்டு தான் ஏன் இருக்கேன். நான் அபி, வந்தோடனே சொன்னேனே. ஐ ஆல்ரெடி டோல்டு மா ப்ரோ. யோ நீங்க வேற வரதுக்கு முன்னாடி லெவல் நான் வைப் சொல்லிட்டேன். பண்றான் கமருதீன் ரசிகன் சூப்பரா அவன். பண்ணாரு. கமரு நான் போஸ்டே பண்ணியிருக்கேனே. தலைவர் பிக் பாஸ் பண்ணாருன்னு சொன்னேனே. பிக் பாஸ் வந்து செல்ஃபி பிஹேவியர் புள்ள வர்சஸ் பாட்டு கான்ஃபிடன்ஸ். வரும்போது கெட் அந்த அவுட் அப்படின்னாரு. உம்மா சைக்கிள் எடுத்து விளையாண்டுட்டு இருக்கான். செல்ஃபி புள்ள பாட்டு ஓடும்போது கரெக்டா அந்த உம்மா இடத்துல உள்ள என்ட்ரானா பாத்தீங்களா? அங்க நீங்க தலைவன். அப்சல்யூட்லி அப்சல்யூட்லி. அதை விடுங்க. அந்த தாஜ்மஹாலுக்கு வர அதுக்கே பாடினாரே. ஒன்னு வந்து பாரு கை கட்டுறாரு, இன்னொன்னு வந்து அங்க அரோரா கை கட்டுறாரு. அதெல்லாம் நோட் பண்ணுங்க. அதெல்லாம் கரெக்டா எப்படி சிங்க் ஆகுது. அவருக்குன்னு அமையுது. அங்க பிக் ரசிகன் பாஸே நம்ம சொல்றாரு, வந்து இல்ல ரசிகன் சிரிச்சிட்டு ஆக்சுவலா இருக்கேன், இத வெயிட் பண்ணி வர்றேன் அப்படின்றாரு. ரசிகன் இதை வந்து நம்ம ம். விமர்சனமா வைக்காம நம்ம ஒரு ஃபன் சைடா இருந்து பார்த்தோம்னு வச்சுங்களேன், ஒரு என்டர்டைன்மெண்டா நல்லாதாங்க இருக்கு ஆக்சுவலி. கன்சியூம் நல்லா தான் இருக்கு. சீரியஸா சொல்றேன். முகம் சுளிக்கிற நல்லாதான் மாதிரி இருக்கு. இருந்தது அந்த இங்க நடந்த கான்வர்சேஷன் மட்டும்தான். அந்த டைனிங் டேபிள்ல நடந்த ஓகே கான்வர்சேஷன் தான். மட்டும்தான். இது அதுக்கப்புறம் வந்து அது மாதிரிலாம் ஆபாசமாலாம் இல்ல. திஸ் இஸ் லுக்கிங் ஃபன் ஆக்சுவலா. இந்த ஃபன்னை கேரி பண்ணானுங்கன்னா நிறைய பேர் எங்கேஜ் ஆகி ஷோ பார்ப்பாங்க. ஆக்சுவலா நமக்கும் நல்லா See, இருக்கும் இதுல வந்து பேசுறதுக்கு. they யாரோ both கமெண்ட் know that போட்டிருக்காங்க. Paru is getting jealous. ஓகேயா? ராகேஷ்னு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு, ப்ரோ ஈவிபில ஃபிளட் ஆகும் ப்ரோ அப்படின்னு. என்னடான்னு பார்த்தா துப்பி துப்பியே வர வச்சிருக்கானுங்க அந்த 2 பேரும். ராகேஷ் இல்ல எனக்கு புரியல. விடுங்க. உள்ள ஸ்மோக்கிங் ஜோன் இருக்கு, ஓகே. வேற எதுவும் இந்த பான் மசாலா அது மாதிரி ஏதாவது சப்ளை கிப்ளை பண்றாங்க எல்லாம் புரியல. ஏன் துப்பிக்கிட்டே இருக்கிறான் ஒருத்தன், புரிய மாட்டேன். இப்போ அபி கோவம் வந்துரும் பாரு, பக் வந்துரும் பாரு ஸ்பேஸ்ல. இப்போ யாரோ இல்ல ப்ரோ, போட்டிருக்காங்க bro. He is not Viana's lover. They acted him as lovers. இல்லங்க அது இல்ல. See, we are not telling that Viana has lover. FJக்கு இருக்குன்னு சொல்றாங்க. மாத்தி பாத்துட்டீங்க நீங்க. வியானாக்கு அங்க லவருங்க யாருமே சொல்லல. FJக்கு வெளில கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க. அப்படியா? இதெல்லாம் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. அவருக்கு ஷோல சொல்லிட்டு என்ன இருக்கேன். வேணா நடக்கும். ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் வேற அவ்வளவுதான். ம். எங்க ஆதிரே கூட தான் சொன்னாங்க வெளில கூல் பாய் ஃப்ரெண்ட் வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. அப்புறம் என்ன? அப்புறம் செய்யோன் என்ன இன்னைக்கு ட்விட்டர்ல ரொம்ப ஃபேமஸா இருந்த நீ? தங்கம் என்னத்த தங்கம் சொல்றது? நான் எப்படி சொல்லுவேன், என்னத்த சொல்லுவேன்? கண்ணை கலங்க வச்சு பொண்ண புலம்ப வச்சு இப்படி பண்ணிட்டாங்களே என்னைய. ஐயோ நான் என்னன்னு சொல்லுவேன் ப்ரோ, பயமா இருக்கு ப்ரோ. ஜாலியா இருங்க ப்ரோ. என்ன செய்யன் போட்ட இருக்கு? வீடியோஸ் நான் யூடியூப் சேனல்ல கூட போய் பார்க்கல. அவன் போட்ட அத்தனை தமிழும் கொலாஜ் பண்ணி லைனா அப்படியே ட்ரெயின் வண்டி மாதிரி வந்துட்டு இருக்கு. சேம் ப்ரோ, இதுதானே நாங்க டெய்லி சேம் ப்ரோ, இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லணும். உங்க சேனலை ப்ரோமோட் பண்ணிட்டு தேங்க்யூன்னு இருக்காங்க. அஞ்சலி எங்க சொல்லணும். ஓடுங்க? வருவாங்க. பாய் என்ன சொல்றேன். இருந்தாலும் நீங்க ஒரு தேங்க்ஸ் போஸ்டா போட்டு விடணும் சேம் ப்ரோ. அதாவது தலைவா, நன்றிங்கிறது எப்ப சொல்லணும்னா ஒரு விஷயத்த நம்ம முடிக்கும் போது சொல்லணும். இந்த 106 நாள் முடியட்டும், அப்ப எல்லாருக்கும் சேர்த்து நான் நன்றி சொல்றேன். அவசரப்பட வேண்டாம், அவங்க பண்றத பண்ணட்டும். ஓகே ஓகே. ஆமா ஆமா, இறுதியா சொல்லிக்கலாம் நன்றி. இவனுங்க 150 நாள் இழுக்கலாம்னு பார்த்துட்டு இருக்கானுங்க. இல்ல புரியல. ஒண்ணு நாளே ஒண்ணுக்கு போற அளவுக்கு அடிப்பானுங்க. 180 நாளா? இங்க 75 சொல்லிட்டு இருக்காங்க. என்ன 150ன்றீங்க? 75ஓட முடிச்சு விடுங்க. இந்த வாரம் ஒரு ட்ரிபிள் எலிமினேஷன் வச்சீங்கன்னா சூப்பரா இருக்கும். ரசிகன் அல்டிமேட்னு ஒண்ணு வரதுக்கு முன்னாடி ஒரு மாசமா தான் நான் ரெஸ்ட் எடுக்கணும். தயவு செஞ்சு விடுங்க. அதானே நான் அல்டிமேட்டா போய் சொல்லிட்டு இருக்கேன். வேலை இருக்குங்க நிறைய. இது சரியா அந்த டயத்துல நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். இவங்க என்னடா இப்படி வச்சாங்கன்னா என்ன ஆறுது? இல்லை மாத் ப்ரோ, அல்டிமேட் வச்சாங்கன்னா அது ஒரு 3 மாசம் 4 மாசம் அப்படியே அதுல ஓடிரும். அதுக்கு அடுத்த சீசன் வந்துடும் திரும்ப பிக் பாஸ். புரியவே இல்ல. அப்ப ரசிகாவோட அதாவது இன்னும் 2 வருஷத்துக்கு ரசிகனை கையில பிடிக்க முடியாது. நீங்களாம் எதுவுமே யோசிக்க கூடாதுங்க. நாங்க அவ்வளவுதான்.
நீங்க பாட்டுக்கு சமூகம் சொசைட்டிக்காக வேற ஏதாவது நியூஸ்ல எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நோ 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 அப்படியே மைண்ட் அப்படியே ஃபுல்லா இதுலயே எடுத்துருப்பானுங்க நம்மள. இமாத் ப்ரோ, சமூகம் அப்படின்னு சொல்லி சோஷியல் இஷ்யூஸ பத்தி பேசிட்டு இருந்த என்னதான் இப்ப பிக் பாஸ் கண்டென்ட் பேச வச்சிருக்கானுங்க. ஏன்னா என்டர்டைன்மெண்ட்ல தான் நமக்கு வருமானம் அதிகம். பொலிட்டிக்கலா நம்ம பேசும்போது அதுல வருமானம் ஓ கம்மி. எலெக்ஷன் வரப்போகுதா அதனால 150 நாள் வைக்கிறாங்களா? 150 ஆனா நாளா? இவங்கள வச்சு எப்படிங்க டைவர்ட் பண்ணுவாங்க? இவங்கள எவனுமே பார்க்க மாட்றாங்க. போனவங்க டிஆர்பி வர எல்லாம் மாட்டேங்குது. யாரோ வெளில போனீங்க எல்லாம் மறுக்கா வாங்க. எதுக்கு சார் ஃபர்ஸ்ட்ல இருந்து கோடு போடுவாங்க. திவாகர் போனாலும் நீ பேர் கேட்டுக்கிட்ட. ஆண்டவா. ரசிகன் அப்ப ஐபிஎல் போச்சா? ஐபிஎல் போச்சா? ஐபிஎல் போச்சாவா? அல்டிமேட் வச்சாங்க எல்லாரும். ஐபிஎல் பார்க்கலாம். ஐபிஎல் தான் பார்ப்பாங்க ப்ரோ. அல்டிமேட் இருந்தாலும் ஐபிஎல் தான் பார்ப்பாங்க. ஐபிஎல் என்னங்க உங்களுக்கு ஃபுல்லா 24 ஹவர்ஸ் ஓட போகுது. இவங்க 24 மணி நேரம் நடத்துவாங்க அல்டிமேட். இமாத் ப்ரோ 50th டே வைல்ட் கார்டு ஏதாச்சும் போற வாய்ப்பு இருக்கா ப்ரோ? ஓ 50 நாள் ஆச்சா? கம்மிங் வீக். ஓ இதை வர செலிப்ரேட் வர பண்ணாங்களே இப்போ. இல்ல பிக் பாஸ் அன்லிமிட்டட் ப்ரோ. 75வது நாள் இதுவரை எவிக்ட் ஆகி போனாங்கல்ல, எல்லாத்தையுமே திருப்பி உள்ள விட போறாங்க. நம்ம சொல்லணும் தெரியாம தான் கம்பேக் இந்தியன் போட்டேன், அதெல்லாம் உண்மை நினைச்சு ஸ்கிரிப்டை மாத்தக்கூடாது அப்படின்னு சொல்லணும். நீதாயா வெளில போன எல்லாருமே திருப்பி வரணும் சொல்லிட்டு இருக்கேன். எல்லாரும் சொல்லல, நான் 2 பேர் தான் கேட்டேன். இல்ல ரசிகன் ஒருத்தர் ஆல்ரெடி உள்ளதான் இருக்காரு வெளியே போன. பிரவீன் காந்தி அவர் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார். ஆமா இன்னைக்கு எதுக்கு அவரோட வீடியோ எதுக்கு வைரலா போயிட்டு இருக்கு? அவங்க இனிதான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க பயண வீடியோவை. பயணோ வீடியோ. இப்படி ஒரு கேரக்டர் இருந்ததெல்லாம் நீங்க மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஞாபகப்படுத்துறாங்களோ? பொசக்குன்னு வந்தோடனே யாரா ரீஎன்ட்ரி கொடுக்க போறாங்களான்ற இல்ல நீங்க சொன்னதுனால திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து எவிக்ட் ஆனவங்க வரிசையில திருப்பி அனுப்புறாங்க. அப்படி பாருங்க எப்படி எப்படிலாம் லைன் போடுறாங்க பாத்தீங்களா? இல்லங்க நான் அதை பார்த்தோன்னே எனக்கு நிஜமாலே அப்படிதான் இருந்துச்சு. இவங்க வந்து வைல்டு கார்டு ப்ரோமோ விட்டாங்க தெரியுமா? என்னடா மறுபடியும் பிரவீன் காந்தி வர்றான், என்னடா பண்றீங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. நான் கேட்டது பிரவீன் காந்தி கிடையாது. பிரவீன் ராஜா கேட்ட காந்தியை உள்ள வர்றீங்களா? தப்பா அலை உள்ள வரணும் ப்ரோ. அலை உள்ள வரணுமா? இல்ல எனக்கு நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு எனக்கு தெரியல. கலை வந்து என்ன பண்ணணும் உங்களுக்கு உள்ள? ப்ரோ அவர் தான் சொல்லியிருக்காரு இது வரைக்கும் நான் வந்து சாப்பிட்டாலான்ட்டேன், இதுக்கப்புறம் ஃபயர் மோடு தான் உள்ள போனான்னு சொல்லியிருக்காரு ப்ரோ. ப்ரோ அவருக்கு உடம்பு சரியில்லாம இருக்குமே ப்ரோ, சைனஸ் இருக்கு ப்ரோ. இவங்க தண்ணியில ஒரு டாஸ்க் கொடுத்தாரு என்ன பண்ணுவாரு? டிசம்பர் மாசம் வேற சும்மா இருக்க சொல்லுங்க அவரை. அவரை எதுவுமே பண்ண விடலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க கடைசியில. அவரை குக்வித் கோமாளி கூப்பிட்டுருக்காங்களாம்ல, அதை பாத்தீங்களா அந்த இன்டர்வியூ? சிடபிள்யூசி கூப்பிட்டாங்களா இல்ல இதுன்னு கூப்பிட்டாங்களா? இவர் வந்து இதை செலக்ட் பண்ணிட்டாராம். ஒழுங்கா சிடபிள்யூசி போயிருக்கலாம். யாரு? கலையரசன். நம்ம தலைவர் இன்டர்வியூ தான். இல்ல ரசிகன், அவனுக்கு வாய்ப்பு கிடைக்காம இந்த வாய்ப்புக்காக ஏங்கி ஒருத்தன் ரோடா நடந்துட்டு இருந்தான். தமிழ்நாடு ஃபுல்லா ஹைவேஸ்ல விஜய் சேதுபதியோட கண்ணில் படுற வரைக்கும் பகிருங்க நான் பிக் பாஸ்குள்ள போகணும்னு அவன் தெருவா நடந்துட்டு இருந்தான். அவனெல்லாம் கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் ஒரு காமனர் கேட்டகரியில. இவன் வந்து தப்பு செய்வன் அவனை கூப்பிட்டு உள்ள விட்டுருந்தனா அவன் பண்ண மாதிரி கோமாளித்தனம் எல்லாம் எல்லா வருஷம் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. இல்ல புரியுது, கரெக்ட், யுவர் ரைட். நான் சொல்றது அந்த மாதிரி டெடிகேட்டடா பிக் பாஸ்குள்ள போகணுன்ற ஆர்வத்துல இருக்கிற காமனர் கேட்டகரியில யாரையாவது அமைச்சிருக்கலாம்னு சொல்றேன். இவர் வந்து தம்பி தேனியில ஃபுல்லா காலையில இருந்து நைட் வரைக்கும் ஃபுல் ஆல்கஹால் அந்த இன்டர்வியூல சொன்னதுதான் நான் சொல்றேன், நான் இல்லாதது சொல்லல. ஃபுல்லா தலைவன் அப்படி இருந்திருக்கிறாரு. போனை போட்டு கூப்பிட்டு அவனை உள்ள கொண்டு வந்து ஹெல்த் முடியல அவனுக்கு. ஆக்சுவலா வந்து 24/7 பீயிங் அன் ஆல்கஹாலிக் திடீர்னு கொண்டு வந்து நீங்க உள்ள விட்டீங்கன்னா எப்படி ஹெல்த் சரியா இருக்கும்? ஹெல்த்தும் முடியல, விளையாடவும் முடியல, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வேஸ்ட் பண்ணிட்டான்ல. நான் அதை தான் மீன் பண்றேன் ஆக்சுவலா.
இன்னொன்னு ரசிகன் அவனுக்கு அடையாளம் மாறிடுச்சான்னு கேட்டா அதுவும் இல்லை. நிறைய பேர் அவன் அகோரி கலையரசன் தான் இப்போ வரைக்கும் அட்ரஸ் பண்றாங்க. பட் பிக் பாஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் அது மாறும், அவனுடைய பிள்ளைங்களை வந்து ஸ்கூல்ல சேர்த்துக்குவாங்கன்ற நல்ல விஷயம் நடக்குதுன்னா ஃபைன், வி அப்ரிஷியேட் தட் ஆக்சுவலி. அவங்க ஹீரோபிளிஸ் கொடுத்துருக்காங்கன்னா பேசாம அங்க போயிடலாம். சரியா? நேம் கிளியரிங்க்கு அதான் கரெக்ட். இங்க வந்துட்டு பிக் பாஸ்ல வந்து நேம் கிளியரிங் எங்க நடக்கும்? பிக் பாஸ் நடக்குமா நேம் கிளியரிங்? இருக்கிற பேரையும் போகிறது தான் பிக் பாஸ். சிடபிள்யூசி போனானா ஏதோ கொஞ்சமாவது நேம் கிளியர் ஆயிருக்கும். பிக் பாஸ் வந்து நேம் கிளியர் பண்றாங்களாம். ஏய் நான் ஹாசன் ப்ரோ வந்திருக்காரு. என்ன ப்ரோ உங்களை ரொம்ப நாளா காணவே காணோம் ஸ்பேஸ்ல. பிரவீன் காந்தி கூட ஸ்பேஸ்ல இருந்திருக்காரு, நம்ம கூட வர மாட்டேன்ட்டார். பேசுறாரா? கேட்கல எனக்கு. நான் ஹாசன் பேசுறீங்களா? ரசிகன் பாய், இமார் பாய், ஹமி பாய், ஓகே சிவன் bye, பாய். சர்வீஸ். பாய் 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 பாய். பாய் பாய் பாய். கம் பேக் இந்தியா. ஹாய் ஹாய். கேக்குதா? கேக்குது ப்ரோ, சொல்லுங்க சொல்லுங்க. எனக்கே மியூட்ல காட்டுது. ஹாய், அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. சரி, இன்னைக்கு அரோரா வந்து பிரியாணி சாப்பிட்றதுக்கே எழுதாங்க. அழுதாங்களா? ஆமா, நான் எபிசோட் பார்க்கறது. நீங்க பேசுறதெல்லாம் வச்சு தான் பார்க்கலாமா வேணாமாங்கிறதை முடிவு பண்ணணும். இந்த வாரம் பிரேக் விட்டுருங்க ப்ரோ. இந்த வாரம் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. அடுத்த வாரம் ட்ரை பண்ணுவோம். ஏன் நீங்க அடுத்து இந்த சீசனவே பிரேக் விட்டுறலாம் பாக்குறேன். அதான் நானும் சொல்றேன், ஏன் நீங்க அல்டிமேட்டுக்கு ட்ரை பண்ண கூடாது? பாக்க தம்பி போயிடு. அந்த வாய்ஸ் கேக்குது அடிக்கடி. நல்லா கேக்குது. ஹாசன் ப்ரோ, இமாத் ப்ரோ 150 நாள் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். கேட்டுச்சா? 150 நாளா? யோ நான் கன்ஃபார்ம் ஆன சொல்றேன். நீ வேற நீங்க 200 நாள் கூட இழுக்க நாங்க பார்த்தோம். இல்ல இன்னொரு விஷயம் சொல்றேன். நீங்க 150 நாள்ல பேசி நீங்க வைரல் ஆக்கி விட்டுறாதீங்க. அவனுங்க ஓகே மக்கள் எல்லாம் எதிர்பார்க்கறாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி இழுத்துற போறாங்க. இப்படியும் பண்ணுவாங்களா? சேம் ப்ரோ. எதுக்கு எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கு ப்ரோ? இல்ல நமக்கு உடம்புல தம்பு இல்ல, நம்ம சத்து இல்ல, உடம்புல சத்து இல்ல, என்னால முடியல. அப்படி இல்ல செய்யோன் இல்ல இல்ல 100 நாள் ஷோலே செய்யோன்னு 2 பேர்த்த டெய்லி அனுப்புறான். 150 நாள் நாளைக்கு இவர்கள் எல்லாம் வருகிறார்கள் வருகிறார்கள் வருகிறார்கள். எதுக்கு சார் வராங்க? திருப்பி அனுப்ப வெயிட் பண்ணுங்க. நான் நல்லா பண்றடோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. இல்ல ப்ரோ, இந்த மாதிரி கேப்ஷன் கொடு ப்ரோ. அரங்கம் பதில மீண்டும் என்ட்ரி கொடுத்த திவாகர் அப்படி கொடு ப்ரோ. சூப்பரா மீண்டும் சீரியஸா அதை பார்த்தே எல்லாம் வீடியோ நல்லா ஓடிடும் உனக்கு ப்ரோ. திவாகர் வந்தா பல பேரோட தூக்கம் கெட்டு போயிடுமே. ஐயோ அவ்வளவுதான் முடிஞ்சு அப்படின்ற மாதிரி. இப்பாடான்னு சொல்லி மனசை விட்டு அப்பாடா அப்படின்னு நிம்மதியா நிறைய பேர் தூங்கிட்டு இருக்காங்க. திவாகரை திரும்ப கூட்டிட்டு வந்தா என்ன ஆகுறது? அதானே அவங்க மாத்திர விசிலு பறக்கவே அப்படின்றாங்க. யாரு போடுறாங்களோ இல்லையா, ரசிகம் போடுறோம் வீடியோ. நான் போடுவேன். அப்படியாவது ஒரு சான்ஸ் கிடைச்சா தலைவனை ஸ்பேஸுக்கு கூட்டுவாங்க. இமாத் ப்ரோ ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. ட்ரை பண்றீங்களா? கூட்டுவாங்க. அப்ப வந்து ஒரு கலகலப்பா பேசுவோம். என்ன கமிட்மெண்ட் இதெல்லாம் எனக்கு ஹோஸ்ட் மட்டும் தான் இருக்கணும். ஹோஸ்ட் மட்டும் தான் இருக்கணும். மத்தவங்க எல்லாம் லிசனர்ல இருக்கணும். ஓகே, நான் அவர் மட்டும் தான் பேசுவார். இல்ல ப்ரோ, முதல்வன் படம் இருக்க மாதிரி விக்னேஷ் ஒரு பக்கம் உட்கார்ந்து கேள்வி கேட்பாரு, அந்த பக்கம் திவாகர் பதில் சொல்லுவாரு. இல்ல இல்ல சாம் தான். நான் மீட்ல சபரி வரும்போது பண்ணுவான். அவரு வாட்டர் மேலன் சப்போஸ் கூப்பிட்டீங்கன்னா என்னைக்கு வரணும்னு சொல்லிடுங்க முன்கூட்டியே. சரியா? ஏன் ப்ரோ? அன்னைக்கு நான் லீவ் போட்டுருவேன். செய்யோன்னு ஓடுவான் ஃபர்ஸ்ட். தலைவா அப்படின்னு. தலைவா கலைஞர் தலைவா. நானும் மாதிரி தான்.
நானும் ஆக்சுவலா மதுரை நான் என்ன நானும் நினைக்கிறேன்னா, மதுரைக்காரன்டா அப்படிம்பாரு அவரு. விக்னேஷ் நீ இந்த மாதிரி கண்டென்ட் விஷால் ட்ரையா சொல்ற மாதிரி. நமக்கு ஷோல கண்டென்ட் ட்ரையா போற அன்னைக்கு நீ தான் கூட்டுவா. அட்லீஸ்ட் இங்கேயாவது ஸ்பேஸ நல்லா ஓட்டிடலாம். மேடமுக்கு அவங்க அவங்க பிரச்சனை கூட்டு வாங்குறது மேட்டர் இல்ல. ஜாலியா போ. அதாவது ஷோல என்னைக்காவது கண்டென்ட் இல்லைன்னா அன்னைக்கு அப்ப டெய்லி தான் கூட்டு வரணும். என்ன பண்றது அபி? இமாத் ப்ரோ பேசி கேக்குதா? கேக்குது. கேக்குது. செய்யணும் கூட்டு வரோம். விக்னேஷ் வருவாருப்பா அவரு, அதெல்லாம் பிரச்சனை இல்ல. 1 மணி நேரத்துக்கு 5000 10,000 கேட்பாரு. அப்படியா? அது வேற இருக்கா? இல்ல ப்ரோ, உங்களோட ஃபேன்ஸ் வந்து நீங்க பேசணும்னு கேக்குறாங்க நினைக்கிறாங்க. நல்லா அதனால அமைதியா வந்து வரானுங்க. அப்படின்னா ஃப்ரீயா வருவாப்ல, ஃப்ரீயா செஞ்சு கொடுப்பாப்ல. இமாத் ப்ரோ கேக்குதா? இமாத் ப்ரோ விக்னேஷ் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? அவர் பேசுறது எனக்கு கேக்குது. வெளில போயிடும். நான் இப்ப யாரும் பேசலாம். ப்ரோ நான் இருக்கிறேன் ப்ரோ, பேசிட்டு தான் நான் வருவோம். பேசுறது கேக்குதா இமாத் bro, இமாத் நீ ப்ரோ? பேசுறது எல்லாரும் கேட்கல. பேசுறாங்க ப்ரோ. ரீஜாயின் பண்ணுங்க ப்ரோ. ப்ரோ நான் இமாத் பேசுறது bro கேக்குதா? கேக்கல. இது செய்யான் கேக்குது. இமாத் மட்டும் ஓகே கேக்குது. ஓகே. ரீஜாயின் பண்ண சொல்லுங்க இமாத் விக்னேஷ். ப்ரோ தான் கேட்கல. இமாத் ப்ரோ ரீஜாயின் பண்ணுங்களேன், போயிட்டு வரலாம். இமாத் ப்ரோ மறுபடியும் கிளவுட் ஃபிளேர் அடிச்சிருச்சு போல அப்படின்னா துபாயில. ஆனா ரசிகன் சாம், ஆக்சுவலா விக்னேஷ், நம்ம ஷோ வந்து இந்த தடவை எனக்கு என்னமோ வந்து இது ஷோவா போகாதுன்ற மாதிரி தோணுது. ஏன் ப்ரோ? அது வேறயா? ஆமா ஆமா. பாப்போம். ஏன் அப்படி சொல்றீங்க? எக்ஸ்டர்னலா நிறைய ஃபோர்ஸஸ் வந்து இன்வால்வ் ஆன மாதிரி இருக்கு. நான் அதனால சொல்றேன். சீசன் 6ல ஆன மாதிரி ஒரு திரும்ப அதே சினாரியோ வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. பாப்போம். லாஸ்ட் சீசன் அப்படிதான் இருந்துச்சு. எனக்கு அந்த ஃபீல் 10 டேஸ்க்கு முன்னாடியே வந்துச்சு சேம் ப்ரோ. அப்படியா? முன்னாடியே வந்துருச்சு. அதுக்கும் முன்னாடி வந்துருச்சு அந்த ஃபீல். பட் பாப்போம். we should not talk without proof, right? எடுப்போம். இந்த வாரம் எங்களை பேக்கப் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னா சொன்ன மாதிரி ரீஎன்ட்ரிஸ் ரெடி பண்ணலாம். டே 50 வந்துருச்சு. ரீஎன்ட்ரி ஃபர்ஸ்ட் அதிரை. நான் திருப்பி சொல்றேன், விஜய் டிவி காரங்க கீழே இருந்தா கேட்டுக்கோங்க. அருமையான ஸ்கிரிப்ட். அதிரை கூட்டுவாங்க, டிஆர்பி ஏத்துங்க. கீழே அந்த விஜய் டிவில இருந்து யாராவது இருந்தீங்கன்னா அந்த ரசிகனுக்கு டிஎம்மாவது பண்ணுங்க. நான் டேட்டா இவரு அஷ்ரஃப் பாய் போஸ்ட்லேயே போஸ்ட் வந்துட்டேன். தயவு செஞ்சு கேட்க சொல்லுங்க, கூச்சப்படாம கேட்க சொல்லுங்க. நான் எழுதி கூட கொடுக்குறேன். இருக்கிற சீசனை கொஞ்சமாவது காப்பாத்துங்க. ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. நாங்க அப்பர் சண்டியில கூட வேலை பார்க்குறோம். அதான் ஏன் அக்செப்ட் பண்ண மாட்டாரு? இன்வைட் பண்ண திருப்பி பார்ப்போம். இன்வைட் கொடுத்துட்டேன். அவர் இல்லை அவரு வரல, சர்வே தான் போயிட்டாரு. ஒரு ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு வருவாங்க. ஆனா இங்க பாருங்களேன், ஒரே வாரத்துல இவ்வளவு ட்ரை ஆகுது. இவர் போனதுக்கு அப்புறம் இவங்க வந்து புரியல. இல்ல ரசிகன், டோட்டலி த டீம் இஸ் அப்செட். என்டையர் டீம் இஸ் அப்செட் பிகாஸ் ஆஃப் த லோ டிஆர்பி. டோட்டலா ஷோல பண்ண முடியும். ஒண்ணுமே இல்லை ஷோல. ஆக்சுவலா திவாகர் இருந்த வரைக்கும் இந்த ஷோல உயிர் இருந்துச்சு. நான் அதான் சொல்றேனே, வெளில போனது. ஜியோ ஹாட்ஸ்டார்ல 2 ரீல்ஸ் போடுறதுக்காக கண்டென்ட் இருந்தது. ஆமா, அப்படி இல்ல. தட் டசன்ட் மீன் இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். திவாகர் இருந்தாலும் இன்ட்ரெஸ்டிங் சொல்ல, அவன் ஏதாவது லூஸ் தரமா பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு பாக்குறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருந்துச்சு. இப்ப அந்த கூட்டமும் லைவ் பாக்குறது இல்ல. அதுதான் நமக்கு வந்து பிரச்சனையே.
ப்ரோ இந்த யூ வீக்கெண்டே இது பாருங்களேன், இந்த வீக்கெண்டே அடி வாங்க பாருங்க. யூடியூப்ல வியூஸ் எல்லாம் உட்காந்துருச்சு. ஆக்சுவலா லட்சக்கணக்கில் போயிட்டு இருந்தவனுக்கு ஆயிரக்கணக்கில் போக ஆரம்பிச்சிச்சு. ஆயிரக்கணக்கில் போகணும்னு உட்காந்துருச்சு. 20,000 30,000 வியூஸ் போனவனுக்குலாம் இப்போ 2,000 3,000 வியூஸ் தான் போகுது. அப்படி டோட்டலா உட்காந்துருச்சு. யூடியூப் அல்காரிதம் அப்படியே முக்குது. உங்களுக்கு புரியுதா? அது எவிக்டட்னு ஏன் போடுறது அப்படின்னா, அப்பயாவது அவன் வந்து கிளிக் பண்ணி பார்ப்பான். அந்த அல்காரிதத்தை ஏமாத்துறதுக்காக போடுறது தான் அது. புரியுதா? அந்த மாதிரி டோட்டலி அவுட் டு ஷோ ஆக்சுவலா இந்த வீக். ஆக்சுவலா இது வந்தா நல்லா இருக்கும். பாப்போம் என்ன பண்றாங்கன்ட்டு. சர்வேர் ப்ரோ கெஸ்ஸுங்க. ஆக்சுவலி நேற்று எபிசோடே நான் இன்னைக்கு தான் ப்ரோ பார்த்தேன். பார்த்துட்டு அப்புறம் மலையாளம் அந்த பிக் பாஸ் கிராண்ட் ஃபினாலே பார்த்தேன். அதில் ஒரு போஸ்ட் லேடி பார்த்தேன் ஜெயிச்சாங்க டைட்டில். உங்க போஸ்ட் பார்த்தேன். அதுதான் அனுமோன்னு சொல்லிட்டு ஒரு லேடி ஜெயிச்சாங்க. எனக்கு அப்போ தான் எனக்கு ஒரு கொஸ்டின் வந்தது. சவுத்தில் வந்துட்டு 35 சீசன் நடந்திருக்கு. அதில் வெறும் 6 ஃபீமேல் வின்னர். சண்டையாமே மறுபடியும் முதர்ந்தா 35 சீசன்ஸ்ல சர்வேர் ப்ரோ 35 சவுத்தில் வந்துட்டு வெறும் 6 ஃபீமேல் வின்னர் தான். ஸோ 29 மேல் வின்னர். இது ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா அது ஈக்குவலாக இருக்குது. ஸோ சவுத் ஆடியன்ஸ் நம்ம தப்பு பண்ணுறோமா, இல்லை அது லெட் த டிசர்வ்டு வின்னா, இல்லை எப்படி கொஞ்சம் நாம் அது ஈக்குவாலிட்டியாக பார்க்குறோமா? கேர்ள் அண்ட் பாய் சவுத்தில் சொல்கிறேன், தமிழில் டோட்டலாக சவுத்தில் நான் சொல்கிறேன். டிபெண்ட்ஸ் அப்பான் த பிளேயர்ஸ் தானுங்க. உங்களுக்கு வந்து அது வந்து ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் கெட்டிங் டிஃபரன்ஷியேட்டட் இன் தட் வே. அதுக்குன்னு 29-5 ரேஷியோ அதுதான் யோசிச்சேன். ஓகே, அது ஒரு சீசன் எப்படி பார்க்குறாங்கன்றோ இருக்குல்ல ப்ரோ. அது வந்து ஜெண்டர் சைடில் போகிறது வந்து இட் இஸ் நாட் ரைட் வே டு see the show. ஈக்குவலாக தான் பார்க்குறோன்றது தான் மெயினாக ஆட்ரிபியூட்டே. நம்ம வந்து அது ஜெண்டர் சைடில் வந்து நம்ம அதை பிரிக்கக்கூடாது. என்ன சொல்றது, பாகுபடுத்தி பார்க்கக்கூடாது. என்ன ரசிகன் தலைவன் வந்து ரியாவோட இன்டர்வியூல பாதியில எழுந்து போயிருக்கிறான். என்ன கேட்டாங்க? ரியாவோட இன்டர்வியூ போயிருக்காப்ல, பாதியில எழுந்து போயிட்டான். ஐயோ ஐயோ, நல்லா இருக்கே, சூப்பர். என்ன கேட்டாங்களா? அரோரா பத்தி தெரியல. கேட்டுருக்காங்களா? இப்பதான் தம்ப்நெயிலே பார்த்தேன், பாதியில எழுந்து சேர்ந்த திவாகர் அந்த அப்படின்னு சொல்லிட்டு. இப்பதான் இல்ல அந்த தங்கச்சின்னு சொல்லிக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டீங்க. பார்வதி கேட்டாங்க. அந்த கேள்வி கேட்டிருக்காரு. ஆயிட்டாரா? ஓகே ஓகே. அவன் என்ன பண்றாருன்ட்டு அடுத்து வருவார் தான் தோணுது எனக்கு. இவங்க ரீஎன்ட்ரி வேற வழியே இல்லை இவங்களுக்கு. இப்போ ரொம்ப பேத்தட்டிக் சுச்சுவேஷன்ல இருக்காங்க அவங்க. வெளில இருந்து புதுசா யாரையுமே இருக்க முடியாது, எக்ஸ் கண்டஸ்டன்ஸே இருக்க முடியாது, எவனும் வரமாட்டேன்ட்டாங்க. ஹவாரி கோன ஹைப் திஸ் சீசன். தீபா கொண்டு வந்தாங்க, பேசாம ஜாக்கு சவுண்டை கொண்டு வந்தா கூட கொஞ்சமாவது ஹைப் ஏறி இருக்கும். தீபக் மஞ்சரியை கொண்டு வந்து அதையே விட்டாங்க. சௌந்தர்யாவை கொண்டு வந்திருக்கலாம். பண்ணும் பழைய சீசன்ல, அதுக்கு முந்தின சீசன்ல இருந்தவங்க எல்லாம் யாராவது கொண்டு வந்திருக்கலாம். கேட்டாங்களா ப்ரோ? மாயாலாம் கேட்டிருக்காங்களே, வயசுல வேணாட்டாங்களா அவங்க? மாயா வந்தாலும் நல்லா தான் இருந்திருக்கும். மாயா வந்தா அது ஒரு கான்ட்ரவர்சியா வெளில பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. எங்க கேம் இப்படி ஆடாதீங்களா, ஒழுங்கா ஆடுங்களா, ஓப்பனா சொல்லிட்டா தான் வந்திருப்பாங்க அவங்க. ஐடியா கொடுத்துட்டு வந்திருக்கும் அங்க இருக்கிற பெண்களுக்கெல்லாம். என்ன நீங்க ரெட் கார்டை யூஸ் பண்ணாம இருக்கிறீங்க, சீக்கிரம் வந்து ரெட் கார்டு கொடுத்து வாங்கி அனுப்புங்க வெளில அவனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்கான் அக்கா. கட்டுப்புட்டுன்னு எதுக்குமா எலிமினேஷனுக்குலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, உமன் கார்டை யூஸ் பண்ணமா, ஆளை காலி பண்ணமா, அப்படி இல்லாம என்னமா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து வந்துருக்கு.
சாரி பண்டல் ப்ரோ. இவர் பண்ற வேலைக்கு ரெட் கார்டு தான் குடுக்கணும் ஆக்சுவலி. இஸ் ஆல்சோ நாட் டூயிங் எனிதிங் ஆக்சுவலி. யோசிச்சு பாருங்க. இது இந்த வேலையை வந்து அந்த சீசன்ல பண்ணியிருந்தா என்ன இருக்கும்? யாயா கண்டிப்பா. ஐயோ ஒன்னு தெரியுமா ரசிகன், எனக்கு எல்லாமே ஓகே. அர்ச்சனா போயிருந்தாங்க வில்காடா சீசன் 7ல. அப்போ எல்லாரும் போய் கத்துதுங்க. இந்த மாயா, பூர்ணிமா எல்லாரும் போய் கத்துறாங்க. பாதுகாப்பு இல்ல இந்த வீட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. யாரால பாதுகாப்பு இல்லைன்னு கேட்டா அர்ச்சனாவால பாதுகாப்பு இல்லையா? புரியவே இல்ல. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. அப்படியா? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? யாரால பாதுகாப்பு இல்ல? அர்ச்சனாவால பாதுகாப்பு இல்ல. டேய் அர்ச்சனாவே பெண் தானடா, என்னடா சொல்றீங்க? ஏன்னா உள்ள விட்டுக்கிட்டு குத்துன்னு குத்துற அர்ச்சனா விட்டுக்கிட்டு அட்டி நெம்புற அடி தாங்க முடியாம கதறாங்க கடந்துகிட்டு. ஒரு ஆளு எத்தனை பேரை கதற விட்டுச்சுன்றீங்க அந்த சீசன் ஆக்சுவலா. ஆமா, சீசன் 7 வந்து எனக்கு ஒரு பர்சனலி ஃபேவரட் சீசன் ஆக்சுவலா. எனக்கு எப்பவுமே 4 அண்ட் அல்டிமேட் தாங்க. அல்டிமேட் ஃபார் டாஸ்க் மட்டுமே எனக்கு நான் எப்போ வந்து 6 ஃபயர் தான். விடுவேன். நான் 6 ஸ்கிப் பண்ணிட்டேன். எனக்கு பிடிக்கல. எனக்கும் பாதி வரைக்கும் பார்த்தேன். அப்புறம் காண்டாகி க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டேன். எனக்கு 6 இப்போ ஃபேவரட் ஆக்சுவலா. 6, 7 நான் ரொம்ப ஃபெட்டப் ஆனது 8ல தான். எனக்கு வந்து சௌந்தர்யாக்காக பார்த்தேன். ஆனா நான் ரிவ்யூவே பண்ணல தெரியுமா? ஸ்பேஸ்ல மட்டும் தான் வந்து பேசிட்டு போவேன். நான் டோட்டலா யூடியூப் பக்கமே தலை வச்சு படுக்கல. காசு பணம் அது எல்லாத்தையும் தாண்டி நமக்கு அந்த கனெக்ட் ஆகல. அந்த ஷோவோடய ஒரு கனெக்ட் இல்ல. எனக்கு 2, 4, 7 செகண்ட் 4 சீசன். அல்டிமேட் அவ்வளவுதான். ஆனா இன்னொன்னு இங்க டிஎல்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க சேன் ப்ரோ, நோ ஒன் இஸ் ஆக்சுவலி ஹைப்பிங் அப் சுபிக்ஷா. நோட்டீஸ் பண்ணீங்களா? யாயா She won 4 out of 8. 4 out of 8. She won 4 points for the team. யா ஆக்சுவலா சுபிக்ஷாவையும் சரி ஹைப் பண்ணுங்க. Actually they நீங்க ஏன் videoவே ஹைப் பண்ண மாட்டேங்கிறீங்க? நான்லாம் voting நான் போன வீக்லாம் வந்து சுபிக்ஷாக்கு ஓட் பண்ணேன். ஃபுல்லா 5 ஓட்டு சுபிக்ஷாக்கு பண்ணேன். அது மாதிரி சுபிக்ஷாவை பண்ணலாம். கெமி எல்லாம் பாவம். அந்த பொண்ணு இன்னைக்கு உட்கார்ந்து அழுகுது. ஒரு போஸ்ட் கூட நான் கெமிக்கு ஆதரவா பார்க்கவே இல்லை டோட்டலா. இதே பார்வதி சண்டை போட்டது சம்பந்தமே இல்ல, சண்டை போட்டது அவங்க தான். சரியா? அதுக்கு தான் யாயா வந்து போட்டாங்க. பட் சாப்பாட்டு விஷயத்துல அது மாதிரி தான் ஆகும் ரசிகன். உண்மையை சொல்லணும்னா நமக்கு ஆசையா இருக்கும் சாப்பிடணும்னு, சாப்பிட்டு பார்த்தா காரமா இருக்கும். ஐயோ நம்ம நினைச்ச மாதிரி இல்லையேன்ற அந்த இதெல்லாம் ஒரு உங்களுக்கு எப்படி சொல்றது, அந்த க்ளோஸ்ட் என்விரான்மெண்ட்ல அது ஒரு மாதிரி தான் இருக்கும். எனக்கு என்னமோ கெமி வாண்டடா ஃபைட்டை கிரியேட் பண்ண மாதிரி தோணல. இல்ல செய்யான் ப்ரோ, நேத்து நைட்டே திவ்யாவுக்கும் அவங்களுக்கும் இந்த மாதிரி அவங்க திவ்யா பண்ணது ஸ்பைசியா இருக்குன்னு ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அதோட தொடர்ச்சியா தான் இன்னைக்கு வந்து வினோத் வந்து ஸ்பெசிபிக்கா ஸ்பைசியா வேணும்னு கேட்டாரு. வேணும்னு கேட்டதால அவர் பண்ணதை தரமாட்டேன்னு சொன்னதை வாலண்டியரா கேட்டு வாங்கிட்டு அவங்க பிரச்சனை பண்ணாங்க. ஓ கேட்டு வாங்கி வந்து கானாக்கு வந்து ஓகே 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 நான் அது கவனிக்கல. நேத்தே இந்த ப்ராப்ளம் தான் திருப்பி சொல்றாங்க. நேத்தே இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி தான் அவங்க வந்து ஸ்பெசிபிக்கா திவ்யா சொல்றாங்க. காரமா பண்ணிருக்கேன், ரொம்ப காரமா பண்ணிருப்பேன். காரம் வந்து காரமா கேட்டேன்னு சொல்லி ரொம்ப காரமா பண்ணிருக்கேன். உங்களுக்கு நேத்தே உங்களுக்கு செட் ஆகல, இன்னைக்கு வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க உடனே நான் தயிர் வச்சிருக்கேன், தயிர் கூட சாப்பிட்டுப்பேன், நீ கொடுங்க அப்படின்ட்டாங்க அவங்க. இது என்ன கூலுக்கும் ஆசை மீசைக்கு ஆசையா? சொல்லிட்டு இருக்காங்க. என்ன கூலுக்கும் ஆசை மீசைக்கு ஆசை? இல்லைன்னா பண்ணிருப்பாங்களா கண்டிப்பா. people don't support. யா இருக்கலாம். பட் இருந்தாலுமே அவங்களுக்கு சப்போர்ட்டர்ஸ் அப்படின்னு நான் யாரையுமே பார்க்கல. ஒரு ஐடி கூட கெமிக்கு சப்போர்ட் பண்ணி நான் பார்க்கல. நான் ஒரு ஐடி பார்த்தேன், அந்த ஐடியா நான் இப்போ போயிடுச்சு. கெமி ஆர்மி தானே? கெமி ஆர்மின்னு ஒரு ஐடி. இல்ல இன்னொரு ஐடி அப்டேட் ஐடி. செய்யன் ப்ரோ, நான் போன சீசனை விஷாலுக்கு 4 ஐடி தான் பார்த்துருக்கேன். ஆனா அவன் 3rd பிளேஸ் வந்திருக்கான் ஓட்டிங்ல. நீங்க எனக்கு நீங்க ஓட்டிங்லாம் உண்மை நம்பிட்டு இருக்கீங்களா? நீங்க ஓட்டிங்லாம் இன்னும் உண்மை நம்பிட்டு இருக்கீங்களா? திவாகர் வெளில போனதுக்கு அப்புறம் கூடவா தெரியல ஓட்டிங் ஒண்ணுமே இல்ல. அதெல்லாம் வந்து ஒரு பித்தள ஆட்டம் அப்படிங்கறது உங்களுக்கு திவாகர் போனதுக்கு அப்புறமா தெரியல. திவாகரை விட ரம்யா ஒரு 70-30 எடுத்துக்கலாம் நாம. அது வந்து சீரியஸா சொல்றேன். திவாகர் கண்டிப்பா 100% அடிச்சு சொல்றேன். ரம்யா ஜோவை விட, சுபிக்ஷாவை விட, அதுக்கப்புறம் ஆரோரா சின்க்ளரை விட அதிகமான ஓட்டுகள் தான் வாங்கியிருப்பான். பட் ஏன் எவிக் பண்ணாங்க? ஸோ அவங்களுக்கு ஓட்டெல்லாம் முக்கியம் இல்லை. ஸோ அவங்களுக்கு தே வில் டூ இதெல்லாம். ஓட்டு வந்து இந்த கோப்பையை கொடுக்குறான்ல, அது மட்டும் ஓட்டின் அடிப்படையில் கொடுப்பான். ஏன்னா அவன் வந்து இந்த டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணணும். அது வந்து அது ஏதோ சொல்லுவாங்கல்ல,
ஆடிட்டிங் ஆடிட். ஆடிட்டிங்க்கு போகுன்றதுனால they used to submit it actually. அதுலயுமே அவங்க நினைச்சா கோல்மால்லாம் பண்ணி சப்மிட் பண்ணலாம். பட் அது எதுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபினாலே மட்டும் ஓட்டிங் அடிப்படையில கொடுக்குறாங்கன்றதான் நான் கேள்விப்பட்டது. அப்படி பாத்தீங்கன்னா ஏன் மஞ்சரி தீபக்லாம் வெயிட் பண்ணணும் கண்டென்ட் கொடுக்குறவங்கள? ஏன் பவித்ராவை டாப் 5 கூட்டணும்? அதான் சொல்றேன், அது அவங்களோட விஷ். பட் ஆனா அந்த கப்பு கொடுக்குறாங்கல்ல, அந்த கப்பு யாரு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஓட்ஸ் அதிகமா இருக்கும் அப்படின்னு நான் கேள்விப்பட்ட வரைக்கும். ஓட்டின் அடிப்படையில தான் கோப்பை வழங்கப்படுது அப்படின்னு நான் கேள்விப்பட்ட வரைக்கும். பயங்கர சப்போர்ட் சீசன் 6லலாம் வந்து விக்ரமனுக்கு வந்து ட்விட்டர் ஃபுல்லா அவ்வளோ ஆதரவாளர்கள் இருந்தாங்க. அதையும் மீறி அசீமுக்கு கிடைச்சதுன்றதுக்கான ரீசன் வந்து ஓட்ஸின் அடிப்படையில தான் கொடுக்கப்பட்டிருக்கு. வேற வழி இல்லாம கொடுத்தாங்க. ஈவன் கமல் சார் கூட விக்ரமனை தான் பல இடங்கள்ல ஆதரிச்சிருக்காரு. விக்ரமன் வந்து கமல் சாரை பர்சனலாலாம் மீட் பண்ணியிருக்காங்க. அந்த இதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தெரியும், விசிகேவோட தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்களோட கமல்ஹாசன் வந்து எந்த அளவுக்கு நெருக்கம், அவருக்காக ஓட் கேம்பெயினிங்லாம் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஓட்டு கேட்கிறாரு. விசிகே வந்து அண்ணன் திருமாவளவன் வந்து ஓட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டும் அவங்க விக்ரமனுக்கு கொடுக்கலன்றதுக்கான ரீசன் என்னன்னா அந்த போதுமான ஓட்ஸ் வரலங்கிறது தான். ப்ரோ நீங்க விக்ரமன் நான் ஒரு கொஸ்டின் கேக்குறேன். அவரு அந்த ஒரு லேடி கிட்ட போட்டு வந்தார்ல, அது ரியலா ஃபேக்? ஒரு போட்டோ பார்த்தேன், அது உண்மையா? அது இல்ல பிரதர், அதை நான் கமெண்ட் பண்ண விரும்பல. ஆக்சுவலா அது மாதிரியான கான்ட்ரவர்சியா கொஸ்டின்லாம் வேணாம். சோ இந்த ஸ்பேஸ் அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு, அது வேண்டாம். நம்ம இல்ல ப்ரோ, நான் சீசன் 6ல விக்ரமனை சப்போர்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் யோசிச்சேன், இந்த தப்பான ஆள் சப்போர்ட் பண்ணிட்டோமோன்னு யோசிச்சேன் சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம். இல்ல அது வந்து அது நடந்திருக்கு, அது ஒரு இஷ்யூ போச்சு, அது பழைய சீசன், அது வேண்டாம். ஆனா நீங்க சொல்றது கிருபா முனுசாமி ரைட்? அந்த டைம் பேசப்பட்டுச்சது. பட் அது வேணாம். we don't want to drag that here actually. விக்னேஷ் ஏதோ பக்கா இருக்குன்னு நினைக்கிறேன். ரசிகன் ஏதோ தனியா பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. நான் தனியா பேசிட்டு இருக்கேனா? சூப்பர். இல்லையே, எனக்கு கேக்குதே ரசிகன் பேசுறது. இல்ல அவரு நீங்க பேசிட்டு இருக்கும்போது அவர் ஓவர்லாப்ல பேசுன மாதிரி இருந்தது. மேபி அவர் கேட்காம பேசிட்டு. அப்படியா அபி? தெரியலையே. இப்போ ஓகே அபி? இப்போ ஓகே தான். சரி விக்னேஷ் எதுவும் இல்லைன்னா க்ளோஸ் பண்ணா பண்ணிடு. சரி ஓகே, நாளைக்கு பேசலாம் ப்ரோ. எல்லாரும் வேண்டிக்கோங்க, நாளைக்காவது கண்டென்ட் இருக்கும்னு. இல்ல நாளைக்கு மார்னிங்கா நீங்க கண்டென்ட் எடுத்துக்கணும். தேர்ட் ப்ரோமோ மார்னிங்னா மார்னிங் இல்ல, தேர்ட் ப்ரோமோ பண்ணுங்க. உங்களுக்கு மார்னிங் கா? எனக்கு மார்னிங், சாரி. ஓகே பை பை, டேக் கேர்.